இன்று நம்ம வந்து கதையோடு விளையாடு நம்ம நிகழ்ச்சியை வழங்குபவர் உட்காருங்க சார் திரு ராம்கோ குமார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சார் அவர்களை சிறப்புரை செய்ய நமது நூலகத்தின் நூலகர் திரு அங்கமுத்து அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ சார். ஸோ நம்ம சோடா சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாமா? அந்த டீ கப்பு எதுக்குன்னு கேட்குறாங்க சார் பசங்க. டீ குடிக்கதாண்டா. ஓகே தேங்க்யூ. டீ குடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாடா? சரி ஓகே. எத்தனை பேர் இருக்கீங்க? சரி என் பேர் என்ன தெரியலையா? வாசிக்க தெரியுமா தெரியாதாடா? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழ் தெரியுமா? திரு ராம்போ குமார். திருன்னு ஏன் சொல்றாங்கடா? மரியாதையா? வெரி குட். ஓகே, இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? கவுண்டிங் சொல்லு பார்ப்போம். வா. எனக்கு கேட்கல. சார் 5th அப்புறம் என்ன சார் வரணும்? 5th அப்புறம் யூகேஜி. அவனுக்கு கை தட்டுங்க. 5th அப்புறம் சம்மடா. சரி 6th 7th சொல்லுங்க தங்கம். என்ன தங்கம்? 9th 4th 10th அப்புறம் 4th. சூப்பர். நீங்க 11th. சொல்ல தெரியாதா? சரி அந்த அக்கா 12th. நீங்களாம் சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க. வெரி குட். கை தட்டுங்க. ஓவரா சத்தம் கேக்குது. நீங்க 12க்கு அப்புறம் எத்தனைடா? 27. கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்களேன். சரி 27. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. லாஸ்ட் அவர் தானே. வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 2 டீமா பிரிச்சுருவோமா? ரைட்டா? ஏ டீம். பாப்பா நீ ஏற்கனவே வந்திருக்கியோ? இல்ல நான் இங்க வரைக்கும் பேசணும் கேட்டேன். ஓகே அப்படி பிரிங்க பாப்போம். நீங்களே அப்படி பிரிங்க. நீ பி டீம் போ. நீ ஏ டீம் இங்கிட்டு வா. ஓகே வெரி குட். இங்கிட்டு வா. நடுவில் எனக்கு இடம் வேணும். டேய் இங்க பாரு. ஏ டீம் பி டீம் 2 தான் சொல்லியிருக்கேன். நீ 20 தடவை சுத்திட்டு வந்துட்ட. எந்த டீம் போற? வெரி குட் வெரி குட் வெரி குட். உட்காருங்க. என்னடா ஏ எழுதுனா எத்தனை கோடு வரும்? பி எழுதுனா நடுவில் ஒரு கோடு வருமா? அப்ப எத்தனை கோடு? ஆனா 2 கோடு இருக்குல்ல. நிறைய பேர் இருக்கீங்க. 3 கோடு இருக்குல்ல. ஆள் கம்மியா இருக்கு. இங்கிட்டு கொஞ்சம் பேர் வாங்க. சரி இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? 3 3 6 3 9 3 12 3 4 7. எனக்கு 1 2 தெரியாடா. சொல்லி கொடுங்கடா. 6 7 8 9 10 11 12. அந்த அக்கா ஏதோ சொல்ல வராங்க. கேளு. சொல்லுக்கா. அதுவும் கரெக்ட் தானா? தப்பா எதுவும் செய்யல. தப்பா செஞ்சா சொல்லி கொடுத்துரு. சரி வெரி குட். நாங்க இங்கிட்டு வாடா. நீ இங்கிட்டு வா. இப்போ ஏ டீம்ல பி டீம். நீ நடுவில் எனக்கு இடம் வேணும்டா. நீ இசட் டீமுக்கு வா. என் கூட அப்படியே இசட் டீமுக்கு வா. வேண்டாமா? அப்ப ஏ டீம்ல இருக்கியா பி டீம்ல இருக்கியா? சரி போ பி டீம் போ. சரி ஏதாவது ஒரு டீம் தான் இருக்கணும். எந்த டீம் இருக்க போறேன்னு கரெக்டா சொல்லு பாப்போம்.
அப்படியெல்லாம் கிடையாது. கேம் இருக்கு. நீ எந்த டீம் போறேன்னு சொல்லு. சரி இரு, நாங்களாம் வந்து உட்கார்ந்து உனக்கு கதை கேட்டுட்டு இருக்கணுமா? ஐயோ கிளிப்பே அந்திருச்சுடா உன்னையால. அவர் எங்க போனாரு? யாரா? நானாடா? போடா. சாரி சாரி சாரி. ஆனா கேக்குதுல இங்க. ஹலோ கேக்குதா? சரி தங்கம், நீங்க பிரிக்கிறீங்களா நானே பிரிச்சிடவா? நீங்கிட்டு வா. பி டீம்ல தான் இருப்பியா? அப்ப நீங்க 2 பேரும் இங்க வாங்கடா. அப்படி இல்ல, கேர்ள்ஸ் இங்க ஈவனா இல்ல. அப்படிலாம் பண்ண முடியாடா, அதெல்லாம் ஸ்கூல்ல. சரி இப்போ உங்களை ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்கூலுக்குள்ள யார் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதை எப்படி சொல்லுவாங்க அவங்க? அதே கத்தி தான் சொல்லுவாங்கல்ல. ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஏ டீம் பி டீம் 2 டீம் இருக்கு இல்லையா? 2 டீம்ல எந்த டீம் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் இது ஏ டீம், இது பி டீம். ஓகேவா? உங்க டீம் பேர் என்னது? இந்த டீம் பேரு? வெரி குட். இருடா, நான் சொல்லவே இல்லடா. பீலாம் கத்தவனா ஏலாம் கத்தவனா, ஆண் மட்டும் கத்தனா போதும். ரெடியா? ரெடியா? நான் இந்த கை காட்டினா இந்த டீம் சொல்லணும், இந்த டீம் கை காட்டினா இந்த டீம் கத்தணும். ரெடியா? ரெடி? 1 2. சரி ரெடி? 1. நான் கையை எடுத்துட்டேன்டா, என்னையும் பாரு. சரி இங்க கவனிச்சீங்கன்னா தான் எந்த கை எங்க வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? முன்னாடி வந்து பேசுறீங்களா? வேண்டாமா? அப்ப நான் சொல்றேன் கேக்குறீங்களா? ரெடியா? ரெடி? என்னடா தலை அரிக்குதுடா? சரி ஓகே. சரி இப்போ இன்னொரு கேம் விளையாடலாமா? டேய் இன்னொரு கேம் தான் சொன்னேன், அந்த கேமும் சொல்லல. உனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகே சரி இப்போ இன்னொரு கேம் விளையாடலாமா? ரெடியா? இப்போ 2 டீமே சொல்லணும் நான் சொல்றத. ரைட்டா? எந்த டீம் பெஸ்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பிரைசஸ்லாம் இருக்கு. டேய் கத்த சொல்லலடா. ரைட்டு. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த கேம் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன். நான் ஹாய் சொன்னா நீங்க ஹலோ சொல்லணும், நான் ஹலோ சொன்னா நீங்க ஹாய் சொல்லணும். ரெடியா? ரெடியா? ஹாய். ஏய் நான் என்ன டோன்ல சொல்றேன்னு கேளு. ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. ஏண்டா இதுக்கு தான். சரி 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 சரி. ஹலோ, ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், 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 ஹலோ, 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 ஹாய், ஹாய், ஹலோ. தப்பா சொல்றல, இருடா இருடா. ஹாய், ஹலோ. ஹாய் ஏன் கத்துற? மாத்தி தானே உன்னை சொல்ல சொல்லியிருக்கேன். போ. இப்படி கத்துனா இப்படிதான் வரும், கதை கேட்க முடியாது அதுக்கப்புறம். சரியா? போ. பி டீம்ல ஆள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏ டீம் நீங்க சரி போயிட்டு வாடா. போடா. சரி போங்க. ரைட். இப்போ நம்ம ஜாலியா இருக்கலாம், ஏன்னா கத்துனவங்க பூரா வெளியே போயிட்டாங்க.
வந்துட்டாங்களே. சரி ஓகே, போலாமா இன்னொரு தடவை அந்த கேமுக்கு? ஹாய், ஹலோ, ஹாய், ஹாய், ஹாய். ஏண்டா ஹலோ 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 ஹாய் ஹாய் ஹலோ. ஓகே, பாத்தியா நான் வந்து தாத்தாமா நடந்தா அவன் பாட்டிமா நடந்தானா இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். வெரி குட். சரி, இப்போ ஏண்டா நீ நல்ல டான்ஸ் ஆடுவியா? நீ டான்ஸ் ஆடுவியா? அப்ப அங்கேயே உட்காரு, வேண்டாம் எங்களுக்கு. சரியா? உனக்கு டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதானே. இடையில நமக்கு டான்ஸ் செஷன் இருக்கு. நீ தான் அதுக்கு டீமுக்கு ஹெட், ஓகேவா? எல்லாருக்கும் நீ தான் டான்ஸ் சொல்லித்தர. என்ன சொல்லித்தர? உனக்கு தான் தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப தானடா தெரியாதுன்னு சொன்ன. சரி ஓகே, தெரியும்னா தெரியுனே இருக்கட்டும். இப்போ ஒரு கதை சொல்லலாமா? ஹாய், ஹலோ சார், நீங்க நடுவில் இருக்கீங்க சார். ஒன்று இந்த சைடு வாங்க சார், இந்த சைடு இங்க வாங்க சார். நீ எந்திரி, நீ டான்ஸ் ஆடுங்க. வாடா, கை குடுறா. வாடா, இங்க உட்காரு. உட்காருடா. நீ பி டீம் தானே, அங்க உட்காரு. உன் பி டீம் சான்ஸ் வரும்போது சொல்றேன், உட்காரு. நீ பின்னாடி உட்காரு, உட்காரு. ஏய், இங்க வா, நீங்க வா, நீங்க வா. அப்ப இன்னொரு தடவை சேட்டை செஞ்சா என்ன செய்யணும்? 100 ஊக்கியா? அதுக்கு நமக்கு டைம் ஆயிடும் மேடம், பார்க்க முடியாதுல்ல நமக்கு. 200 ஊக்கியா? ரைட், போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் தான் நல்ல பையன். அமைதியா உட்காந்துருக்கான் பாரு. அவனை மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற ரோல எல்லாருமே நல்ல பசங்களா இருக்காங்க, எல்லாருமே சூப்பர் பசங்களா இருக்காங்க. இந்த பாப்பா நல்ல பிள்ளை, இந்த பையன் நல்ல பையன். இந்த பாப்பா பார்த்தா மட்டும்தான் எனக்கு பயமா இருக்கு. மற்ற எல்லாருமே நல்லா தான் இருக்கீங்க, இந்த 4-5 பேரை தவிர. நீ சூப்பர் பையன்டா. நீ எந்திரியா, அஜித் மாதிரியே இருக்க பாரு. நீ விஜய் மாதிரி தான்டா இருக்க. உட்காந்துரு. அதுக்கு தான் எந்திரிக்க சொன்னேன். எந்திரிச்சா உட்காரியான்னு பார்த்தேன். நீ நல்ல பையனான்னு யோசனை பண்ணி தான் சொல்லணும். நீ அவனை அடிச்சே இல்ல, தப்பு தானே, சாரி சொல்லுவன்ட்ட. இப்போ அவன் நல்ல பையன். அப்படி சொன்னானா அவன் கெட்ட பையன், அவ்வளவுதான். நமக்கு என்ன இருக்கு அதுல? சரி, இப்போ ஒரு கதை சொல்லுவோமா இல்ல கேம் விளையாடுவோமா? சரி, டேய் இங்க என்னடா 16 பேர் இருக்கீங்க, 11 பேர் தான்டா இருக்கீங்க. இந்த 2 பேரா? சரி, முதல்ல ஒரு என்ன 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 கத்துறேன்னு மட்டும் சொல்ல. என்ன மாதிரியா கத்துற? பூனை மாதிரி கத்துறியா? இவன் டாக் மாதிரியா கத்துனா? ஐயோ, டாக் இப்படியாடா கத்தும்? இதுவுமே என்னன்னே தெரியலையாடா. உல்ஃபா, சைஸே சொல்லிட்டு செய் இனிமே, சரியா? சரி, 1898 அப்படின்னு ஒரு வருஷம். தமிழ்ல என்னது யாரா சொல்லுங்க? வெரி குட், அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்போம். இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லி தான் தமிழ்ல கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் எங்க படிக்கிறீங்க? வெரி குட். அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 1898ல ஒரு பயங்கரமான குளிர் தேசம். அதை நான் கேட்டுட்டு சொல்றேன் உனக்கு. இரு, நாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் உனக்கு. எல்லாமே இருந்துச்சு. நான் சொல்றேன், நீ சொல்றியா? வா, மைக்க மாட்டிக்கோங்க. வா, வாடா, நீ பேசு. வா, நீ அங்கேயே உட்காரு. இப்பதானே உனக்கு நல்ல பையன் சொன்னேன்,
அவனையா? ரெண்டு பேரும் ட்வின்ஸாடா? அதானே பார்த்தேன். சரியா? அப்போ வந்து அலஸ்கா தீவு யாருக்காவது தெரியுமா? அலஸ்கா தீவாடா? அலஸ்கா தீவா என்னது அப்படின்னா? சூப்பர். டேய், அடுத்த தலைமுறை பத்தி லேசா ஒரு கவலை இருந்தது. உன்னை மாதிரி ஆளை பார்க்கும்போது எனக்கு சுத்தமா அந்த கவலை போயிடுச்சுடா. நீ இங்க வந்து அடுத்து கதை சொல்லுவேன் நான் நம்புறேன்டா. சூப்பர்டா, கை தட்டுங்க அவனுக்கு நல்லா. ஓகே, அங்க வந்து பயங்கரமான குளிர். குளிர்னா இந்த ஏசி இருக்குல்ல, இதை விட 100 மடங்கு ஒரு குளிர். அந்த மாதிரி ஊர்ல ஒரு பழங்குடியினர் இருந்தாங்க. பழங்குடியினர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். வேற யாருக்கு தெரியும் பழங்குடியினர்னா யாரு? சொல்லு. நான் கேட்கறவங்க மட்டும் சொன்னா போதும். உனக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன். சொல்லுமா. தெரியல. அந்த பிள்ளை தெரியலன்னு சொன்னதுக்காக அந்த பிள்ளைக்கு இப்படி கை தட்டுவோம். சரி. வேற யாருக்கு இங்க தெரியும்? நீங்க யாருக்கு பழங்குடியினர்னா என்ன சொல்லு. முன்னோர்களா? அப்போ உங்க தாத்தா யாருடா உனக்கு? வெரி குட், உட்காரு. பழங்குடியினர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில முதல்ல தோன்றுறவங்க. வெரி குட். முதல்ல தோன்றுறவங்க, வசிச்சவங்க யார் வேணாலும் இருக்கட்டும். அந்த போயிட்டு வாங்க. அந்த பழங்குடியினர்ல ஒரு லேடி இருந்தாங்க. இது நடந்தது வந்து ஒரு உண்மை கதை. பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். சரியா? அவங்க பேரு வந்து என்ன தெரியுமா? ஏடா. என்ன பேரு? ஏய், என்னைய பார்த்து ஏடான்னு கூப்பிடுறியா? உனக்கு தெரியுமா அந்த கதை? அப்புறம் அவங்க இல்ல, இது இவங்க வேற. 1898 சொன்னேன்ல கதையில. 1898ல கம்ப்யூட்டர் இருந்ததா? சரி, ஓகே. இப்போ சரிடா, நீ சொல்றதாண்டா ரொம்ப கரெக்ட். பழங்குடியினர்ல ஒரு ஏடான்னு ஒரு லேடி இருந்தாங்க. அப்பதான் அவங்க பிறந்தாங்க 1898ல. அந்த லேடி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த லேடி வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது தையல் வேலையெல்லாம் கத்துக்கிட்டாங்க. என்ன வேலை கத்துக்கிட்டாங்க? வெரி குட். தையல் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வறுமையில இருந்தனால அவங்கள 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எத்தனை வயசுல? 15 வயசுலயே அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு சேர் இருக்கு, இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் சேர் இருக்கு. இங்கிட்டு வாங்க. சரியா? அந்த 15 வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து. அந்த குழந்தைக்கு வந்து அவன் எங்கேயும் பார்த்துட்டு போறான், நீ இங்க பாடுறா. அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா இருந்தது. அந்த நோய்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வெரி குட், வெரி. வெரி குட். எல்லாருமே படிச்சிருக்கீங்க, ஆனா அதை கரெக்டா பிரசன்ட் பண்ண தான் மாட்டேன்றீங்க. சரியா? ஓகே. அவங்க பையனுக்கு ஆஸ்துமா இருந்ததா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு அங்க என்ன இருக்குன்னு சொன்னேன், சுத்தி என்ன செய்யும்? அந்த குளிர்ல வந்து அவங்க அம்மா ஊருக்கு திருப்பி போறாங்க. அவங்க
போறாங்க 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 பையனை தூக்கிக்கிட்டே போறாங்க. பையனை என்ன பண்றாங்க? பையனை தூக்கிக்கிட்டே போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா போனாங்க? சரி, 64 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. இங்க இருந்து 64 தான்டா. நீ இப்படியே நீ டிராவல் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் குடலுக்குள்ள போனா 150 கிலோமீட்டர் போலாம் போல இருக்க. அப்படி பெருசா வாய பழக்கிற. ஓகே, 64. ஹாய் ஹாய் ஹலோ, வெரி குட். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா அத? ஓகே, அந்த 64 கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நீ ஏன் நினைச்ச? நீ ஆமா, இப்ப அவங்களுக்கு வந்து யாருமே இல்ல பாத்துக்கிறதுக்கு. இப்ப நமக்கு அம்மா இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு அம்மா இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு அப்பா இல்லைன்னா என்ன ஆகும்? பயமா இருக்கும்ல. அப்படி அவங்க பயந்து போய் என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு போலியோ டாக்டர் ஒருத்தர் பார்த்து அவங்கள, நான் ஒரு இடத்துக்கு உன்னை வேலைக்கு அனுப்புறேன், அந்த வேலை வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு பயங்கரமான தீவு. அந்த தீவுக்கு வந்து கடல் வழி. தீவுனா எப்படி இருக்கும்? தீவுனா என்ன? வெரி குட், அவளுக்கு ஒரு கை தட்டுங்க. 4 பக்கமும் கடல், கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு இடத்துக்கு பேரு தான் தீவு. ரைட்டா? கடலும் தண்ணி ஒன்னாடா? கடல் தண்ணியை குடிச்சிருவ? கடல் தண்ணியை குடிப்பே இல்லை நீங்க? தண்ணிக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் திட்டு. சரியா? திட்டு, திண்டு இல்ல, திட்டு. ஓகே, திட்டுனா திட்டுறது இல்லடா, அதுக்கு பேரு திட்டு. சரியா? இப்போ ஹாய் ஹாய் ஹலோ, வெரி குட். இப்போ வந்து அவங்க வந்து உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்னா, கடல் பூரா போயிட்டு வா. கடல்ல வந்து பனி பூரா உறைஞ்சி பனிக்கட்டியா ஆயிரும். அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசம் அங்க. ரைட்டா? அந்த குளிர் பிரதேசத்துல கப்பல் எப்படி போக முடியும்? மேல பூரா பனிக்கட்டியா இருந்தா? பனிக்கட்டியா இருந்தா ஐஸை உடைச்சிட்டு போனா கப்பல் உடைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வெயில் அடிக்கும்ல, ஏப்ரல் மேல உங்களுக்கு லீவ் விடுவாங்கல்ல, அந்த டைம் மட்டும்தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த கப்பல் அந்த ஊருக்கு போகும், அந்த தீவுக்கு போகும். மற்ற நாள் ஓகே. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும் அப்படின்னா, அப்ப அவங்க போயிட்டு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை திரும்பி வர முடியும்? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி வர முடியும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி வர முடியும். இவங்க கூட ஒரு 4 விஞ்ஞானியும் இவங்க வேலை செய்யறதுக்கும் சேர்த்து மொத்தம் 5 பேர் அந்த கப்பல்ல அங்க போய் இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் இறங்குனாங்கடா. ரைட்டா? அடுத்து அதான் வரேன். அவங்க சரி, ரைட்டு. ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ, வெரி குட். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த கப்பல் உள்ள போய்கிட்டே இருக்கு. அவங்க போய் இறங்கிட்டாங்க. இறங்கி போன உடனே அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்மாவை வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. சரியா வேலை செஞ்சு இப்படி பாட்டில் இப்படி தட்டி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அந்த குளிர்ல வெளியில போய் கையை கட்டி மரத்தோட சேர்த்துலாம் கட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு குளிர் எப்படி இருக்கும் நைட்டுலாம்? அந்த குளிர் வந்து கடலே வந்து உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு குளிர்ல இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருந்திருக்கும்? அந்த குளிர் அவங்களால தாங்க முடியல. ஆனா பொறுத்துக்கிட்டாங்க. ஏன்? தான் பையன் அங்க விட்டுட்டு வந்திருக்கோம் அவனுக்கு, அதனால இந்த அம்மா மட்டும் தான் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அந்த
அப்போ ஒரு 4 வயசு இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் 4 வயசு தான். சரியா? அவனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. ஸோ இங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அது நான் பார்த்துக்கிறேன்டா, அது ஏன் வேலைடா, உன் வேலையை மட்டும் பாரு. படுத்துக்கோ. இங்கே நான் உன்னை எதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்னா பேசக்கூடாதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ பேசக்கூடாது, நான் சொல்லும்போது நிறைய பேசணும். படுத்துக்கன்னா படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்போவே. சரியா? அப்போ வந்து கூட 2 பேரும் சேர்த்துக்க, நீ மட்டும் உட்காராத. அப்படி நல்லா இருக்காடா, இன்னும் 2 பேரும் சேர்த்துக்க. அப்போ தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த டீமே வந்து நம்ம வந்து என்ன வந்தா அதான் உங்களோட முன்னாடி இருக்கிறவன். சரியா? இப்போ வந்து என்ன பண்றாங்க, அவங்கள சாட்டை எடுத்து கங்க எடுத்து கங்க எடுத்து சூடு வைக்கிறாங்க. ரைட்டா? சூடு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள என்ன செய்யறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. சரியா? அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. மறு வருஷம் என்னாச்சுன்னு கேட்டேன்னா, கப்பல் வந்து இவங்களை கூட்டிட்டு போகணும். கரெக்டா? கப்பல் கூட்டிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கப்பல் வழியிலேயே ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. ஏன்டா உனக்கு நல்லதே தோணாதாடா? ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அப்போ இனிமே எப்போ அடுத்த கப்பல் போக முடியும்? அப்ப இன்னும் 1 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க? 1 வருஷத்துக்கு பட்னியா இருந்தா என்ன ஆகும்? சாவுதான் முக்கியம். நல்ல பையன்டா, உனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குடா. உனக்கு அந்த நல்ல எண்ணத்துக்கு வந்து எல்லாரும் இப்படி கை தட்டுங்க. சரியா? அப்போ அந்த 3 பேரு, அந்த 4 பேர்ல 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க இது மேல பூரா பனியா தானே இருக்கு, நாங்க நடந்தே இங்கேருந்து போயிடுறோம், 1 வருஷத்துக்கு பனி உருகாதுல, நாங்க பார்த்து தப்பிச்சு போய்க்கிறோம், இங்கெல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நடந்தே போயிட்டாங்க. போனவங்கள இது வரைக்கும் நம்ம யாருமே கண்டுபிடிக்கல. சரியா? அப்ப மிச்சம் இருந்தது எத்தனை பேரு? யாரெல்லாம்? அந்த ஆராய்ச்சிக்கு வந்தவங்களும் இந்த ஏடாங்கிற லேடி மட்டும் இருந்தாங்களா? இப்ப என்னாச்சுன்னா, அங்க பூரம் பனிக்கரடிலாம் இவங்க மனுஷங்க இருக்கிற பார்த்துட்டு திங்க வந்துச்சு, திங்கிறதுக்கு வருது. இது பனிக்கரடி கேட்கலான்னா இது வந்து உட்காரு. சரியா? அப்புறம் ஆமா, அப்ப 4 பேர் இருந்தாங்கல்ல, அப்போ 4 பேர் தான் விரட்டிடுவாங்கல்ல. இங்க ஆள் கம்மியானோன்னு என்ன ஆகும்? அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஈட்டி செஞ்சு அந்த பனிக்கரடியெல்லாம் வேட்டையாடி அதையே சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. ரோஸ் மில்க் சாப்பிட முடியாது, ஏன்னா அங்க மில்க் கிடையாது. சரியா? ரோஸும் கிடையாது அங்க. சரியா? இப்ப என்னாச்சுன்னா, அந்த இன்னொருத்தர் இருந்தாலே ஆராய்ச்சியாளரு, அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப இந்த அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. அவர் வந்து படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியல, கை காலை அசைக்க முடியல, பனியில் அப்படியே உறைஞ்சு போய் இருக்கு, கை ஐஸ் மாதிரியே ஆயிட்டாரு. அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ரொம்ப அழகா செய்யறடா. அப்ப ஆனா முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியல, மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, நீ செய்யும்போது அழகா இருக்கு. ரைட்டா? அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா தான் என்ன பண்ணணும், இப்போ அவரையும் பார்த்துக்கணும், இந்த வீட்டு வேலை அங்க இருக்கிற வேலையும் பார்த்துக்கணும், வெளியில வர பனிக்கரடி இதையும் சமாளிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன பண்ணணும், அந்த அம்மா தான் என்ன பண்ணணும். இந்த அம்மா எதுக்காக இவ்வளவு பொறுத்துக்கிட்டாங்க? இந்த அம்மா எதுக்காக இவ்வளவு பொறுத்துக்கிட்டாங்க? அவங்க குழந்தை எங்க இருக்கு? அங்கதான் யாருமே இல்லையே, பாட்டி வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு அதான்டா. உனக்கு அம்மாக்கு அம்மா யாருடா? கிராண்ட் மதர். என்ன சொன்ன? சரி, பாட்டின்னு சொல்ல மாட்டேன், எப்பவா சொல்லுவியா? அந்த எப்பவாத இப்ப சொல்றியா? பாட்டின்னு சொல்லு. அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து என்னாச்சுன்னா, என்னடா போயிட்டு வாடா, நீ என்னமோ சொல்லிட்டு கேட்டுட்டு போற மாதிரி, ரொம்ப நல்ல பையன்டா நீ. சரியா? இப்போ அந்த அம்மா ஒத்தையில எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த உடம்பு சரியில்லாம இருக்கிறவரும் இறந்துட்டாரு. இந்த அம்மா மட்டும் ஒத்தையில இருந்து
அங்க கிடைக்கிற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 300 நாள் 300 டேஸ் ஒத்தையில இருந்தாங்க. அந்த தீவுல யாரும் இல்ல. சுத்தி என்ன இருக்கும்? கடல். சுத்தி என்ன இருக்கும்? கடல். அந்த கடலை சுத்தி இவங்க மட்டும் தனியா இருந்திருக்காங்க. நீங்க எங்க தனியா ஒரு மணி நேரம் இந்த ரூமுக்குள்ள போட்டா இருப்பீங்களா? யாரு நீ இருப்ப? நல்லா எனக்கு நல்லா தெரியும்டா. உங்களை மாதிரி பேசுற பசங்க தான்டா உள்ள இருக்க பயப்படுவீங்க. சரியா? உங்க அம்மாட்ட கேட்டா தெரியும் நீ எவ்வளவு பயப்படுவேன். ஒத்தையில பாத்ரூம் போற நைட் ஒத்தையில போயிருவியா? யார் நீ? யார்கிட்ட? அவன்கிட்ட என்ன கேட்டாலும் உண்மை ஆமா தான் சொல்லுவான் போல. நீ தான் அவனுக்கு தோல்ல இடம் கொடுக்குறிய உட்கார்றதுக்கு. சரியா? இப்ப என்ன பண்றாங்க? அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் என்ன செய்யுது கப்பல்? அப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. கப்பல் வருது. வந்து பார்த்தா இந்த அம்மா மட்டும் குளிர்ல வெடைச்சு போய் பல்லுகள் எல்லாம் அடைச்சி கண்ணுகள் எல்லாம் சொருகி அப்படியே உட்காந்துருக்காங்க. கக்கூஸ் போறது இப்படி உட்கார மாட்டாங்கடா. நான் உனக்கு தனியாவா சொல்லி காட்டுறேன் எப்படின்னு. சரியா? குளிர்ல அப்படியே அடைச்சு உட்காந்து. ஆமாடா நீ ஹைட்டு தான்டா இருக்கிற. சரியா? அப்போ வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படா இந்த ஒரு லேடி மட்டும், அது ஆணா இருந்தா கூட சமாளிச்சு இருந்திருப்பான், இந்த ஒரு லேடி மட்டும் எப்படா இங்க இருக்காங்கன்னு உனக்கு பயம். ஏமா எப்படிமா இருக்குன்னு சொல்லி அசைச்சு பார்த்தா அந்த உருவம் அப்படியே கீழே விழுகுது. ஐஸ்ல என்னாச்சு? அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல சூடெல்லாம் போட்டு விறகு வச்சு அடுப்பெல்லாம் போட்டு எரிச்சு பார்த்தோன்னா லேசா ஒரு விரல் மட்டும் இப்படியே அசையுது. உனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியுது. ரைட்டா? அப்புறம் என்னாச்சு கேட்டா இன்னொரு விரல் மட்டும் இப்படி அசையுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரல் அசையுது இப்படி. அப்புறம் இந்த விரல் அசைய ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அப்படி ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கால் விரல்லாம் அப்படியே மடங்கி 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 எந்திக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் போட்டு அவங்களுக்கு வாயில கொஞ்சம் வெந்நீர்லாம் ஊட்டதுக்கு அப்புறம் என்ன பாச்சு? வெந்நீர் தண்ணியை சூடு பண்ணி ஹாட் வாட்டர் கொடுத்த அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படி லேசா திறந்தாங்க. திறந்த உடனே அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? என் பையங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து அவங்க வந்து ஒரு 83 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? ஆனா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டதுனால அவங்க பையன் 89 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாரு. புரியுதா? ஒரு அம்மாவோட பவர் என்னன்னு தெரியுதா இப்ப உங்களுக்கு? உங்க அம்மாக்கு இங்க இருக்காங்களா? யாரு இருக்காங்களா? அம்மா அப்பா யார் இருக்காங்களோ இங்க இருந்து ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு ஓடி வாங்க. போங்க இன்னைக்கு பண்ணுங்க ஏன் முன்னாடி. சரியா? ஓகே முடிஞ்சுதா? ஓகே. இப்போ அம்மாவோட பாசத்துக்கு ஒரு நல்ல கதை சொன்னோமா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்ததுன்னா இப்பதானா சீக்கிரம் கேட்டுறேன். அடுத்த கதைக்கு போவோம். சீக்கிரம் கேளு, அடுத்த கதைக்கு போவோம். கேம் இருக்குடா. இங்க பாரு, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. இத நியாண்டர் செல்வின் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. தமிழ்ல எழுதியிருக்கிறாரு. இது எப்படி தெரியும் எனக்கு? புக்கு 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 படிச்சா தெரியும். புரியுதா? படிச்சா படிக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல உட்காந்து என்ன பண்றோம்? புக்கை எடுத்து கடிச்சு பார்த்தா உனக்கு தெரியும்டா. ஏன்னா நீ வந்து
நீ DONKEY வந்திருக்க இல்லையா, அதனால உனக்கு தனியா தெரியும் உனக்கு. சரி, அது இல்லையா, அப்ப வேற என்ன? நீ தானடா இப்போதைக்கு ஆடு மாடு அப்படிலாம் கத்துன நீ. சரி, ஓகே, ரெடி? ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. ஓகே, இப்போ ஒரு கேம் போலாமா? ரெடியா? ரைட். ஆனா நான் சொல்றபடி கேட்டவங்க தான் கேம்ல இருக்க முடியும், இல்லைன்னா அவங்கள கேம் விட்டு வெளியே வரட்டிடுவேன். சரி, நீ வெளியில வாடா. ஓகே, 3 2 5 2 7 2 3 10. நீங்கிட்டு வா, இங்கிட்டு வா தங்கம். 11. நீங்க ஏறுறா பாப்பா, நீங்கிட்டு வா பாப்பா. அவன் உன் தம்பியா? அதான் நான் பார்த்தேன், நீ விவரமா அவனை தள்ளும் போதே தெரியும் எனக்கு. இங்கிட்டு வா. சரி, இங்கேருந்து 2 பேருங்க வாங்கடா. சரி, அப்படி தள்ளிப்போ, அப்படி தள்ளிப்போ, அங்கிட்டு போ, தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. நீ மட்டும் சென்டர். இவன் தான் நீங்க நடுவர். என்ன, இவன் ஒருத்தன் தான் நீங்க நடுவர். அம்பையர் 3. நான் பாரு, இரு, நான் சொல்றேன் யார் வேணும்னு. நீ சொல்ற நான் கேட்க முடியாது இல்லையா, நான் உன்னோட பெரிய பையன் தானே. 3 2 5 3 8 10 16. சரி, ஓகே, உட்காரு. போயிட்டு வா தம்பா. டேய், நீ இங்க வாடா, இங்க வா. உன் கூட சேர்ந்து யாரு இருந்தா அவனை இங்க கூட்டிட்டு வா. போயிட்டு வா, இங்க வா, இங்க வா. ஓகே, நீங்க வா. எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க அவங்க? ஓகே தம்பா, இங்கிட்டு வாமா. நீ தான்டா டீம் ஹெட், இங்க வாடா. சரி, விளையாடுவோமா இப்போ? ஐயோ, தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சு விட்டுருடா அவனை. ஆமாடா, கிரிக்கெட் தான்டா. ஆமாடா, சிடி தான்டா, கிரிக்கெட் தான்டா. ஏதோ ஒன்று பண்றோம், வெயிட் பண்றா. தள்ளு 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 தள்ளு, அங்கிட்டு தள்ளு, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. இப்படி உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி உட்காரு வரிசையா. என்ன இந்த இப்ப என்னைய பார்த்து உட்காரு, என்னைய பார்த்து உட்காரு. பின்னாடி போ, பின்னாடி போ. கேப்டன் முதல்ல யார் சொல்றதா கேளு, அதுக்கப்புறம் கேப்டன் சொல்ற எல்லாரும் கேட்பாங்க. போ, அங்க போய் உட்காரு. டேய், அங்கிட்டு போ பாப்பா, அங்கிட்டு போ. நீங்களும் அது மாதிரி இங்க வரிசை கட்டுங்க, இப்படி வரிசை பண்ணுங்க. பின்னாடி பின்னாடி. ஓகே, சரியா? என்ன பண்ணணும்னா உங்களை சமாளிக்கணும் முதல்ல. சரி, இப்போ தூங்குறதுக்குடா, உன்கிட்ட பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சுல, தூங்குறதுக்கு. ஓகே, இப்போ இந்த டீம் எந்திரிச்சு இப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி நில்லுங்க. நீங்களும் அதே மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி நில்லுங்க. இவனுக்கு முன்னாடி பின்னாடி, அப்படி பின்னாடி பின்னாடி பின்னாடி. இப்போ இந்த டீம் அப்படியே பின்னாடி வாங்க. 2 ஸ்டெப் பின்னாடி போங்க. பேக் 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 பேக். நல்ல பேக் போ. பேக் வா, நீ பேக் வா, பேக் வா, பேக் வா, பேக் வா, பேக் வா, நல்ல பேக் வா, நல்ல பேக் வா. ஓகே, இப்போ அவங்களெல்லாம் அடிப்பேன், அப்புறம் நான் சொல்லுவேன்ல, வெயிட் பண்ணு, சரியா? இங்க பாரு, டீம் மாறி மாறி நின்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்காது. சீரியஸா சொல்றேன், உண்மையிலே கிஃப்ட் கொடுப்பேன். அவங்க எங்கே இருந்துட்டு போறாங்க, நீ எங்க இருக்கேன்னு பாரு.
சரி ரைட்டு ரைட். இப்போ என்ன பண்ணணும் நான் சொல்லட்டுமா இல்லை நீங்களே விளாட்றீங்களா? சொல்லட்டுமா சார்? நீங்கள் 2 பேரும் சார், நீங்கள் 2 பேரும் பிரதர் ஒவ்வொருத்தரா மட்டும் அனுப்புங்க நான் சொல்லும்போது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ, பின்னாடி போ. ஓகே, இங்கே பாரு, இங்கே பாரு, எல்லாரும் இங்கே கவனி. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படியே சுற்றிட்டே இருப்பேன். சரியா? ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு சீடியை மட்டும்தான் எடுக்கணும். சீடியோட இது குலைஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் திருப்பி அதை சரி பண்ணிட்டு தான் போகணும். சரியா? மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க அந்த அவுட் ஆனவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக கூட்டிங்க நிப்பாட்டிடுங்க சார். நீங்கள் அது மாதிரி அவுட் ஆனவங்கள அங்கே தனியாக கூட்டி நிப்பாட்டிடுங்க. நான் இப்படி சுற்றுவேன். சரியா? இப்படி சுற்றுவேன், இல்லை இப்படி கூட சுற்றுவேன். ரைட்டா? நான் எப்படி வேணாலும் சுற்றுவேன். இது அடிபடாமல். ஆனால் ஒருத்தர் வரும்போது பின்னாடி ஒருத்தர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டுரும். உங்கள் டீம் என்ன ஆகும்? அப்படின்னா உங்கள் டீம் என்ன ஆகும்? டீம் ஜெயிக்கன்னா என்ன பண்ணணும்? ரூலை ஃபாலோ பண்ணணும். ஏய் டிவி கிட்ட பார்த்துடுறா. சரியா? போலாமா? ரைட்டா? போலாமா? ஒவ்வொருத்தரா நீ பின்னாடி நில்லு. அவனை ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரா வாங்க. ரெடியா? போலாமா? ரெடி? 1 2 ஹாய் ஹலோ வாங்கடா. அங்க கொண்டு கொடுத்துரு. ஏய் ஒண்ணுதான் எடுக்கணும். ஓகே நெக்ஸ்ட். ரெண்டு எடுத்தேனா 3 எடுத்தேனா கீழே வைக்கணும். அதை கரெக்டா வைக்கணும். அந்த சீடி, அந்த கலெக்ட் பண்ண சீடியை அப்படியே கையில வச்சிருங்க. அவுட்டு அவுட்டு பாப்பா அவுட்டு. வெளியே வா. டேய் இங்க வா. நீ திருப்பி வா. நீ இங்க கொண்டாத. திருப்பி வா. போ. நீ என்ன பின்னாடி போற? முன்னாடி இருந்தா வரணும். சரியா? ரெடியா? ரெடி? 1 2 3. அங்கிட்டு போடா. அவுட்டு அவுட்டு. பாப்பா அவுட்டு தானே? அவுட்டு தானே? சரி ஓகே போ. அம்மா அவுட்டு பாப்பா, சாரி. வாடா வாடா, நீ வாடா. அவுட்டு அவுட்டு அவுட்டு. அவன் மேல பட்டுருச்சு. இந்த பட்டுருச்சு பாரு. இப்போ கையில பட்டுச்சுன்னா அவுட்டு தாங்க. நீனே வெளியில வந்துரு. அவுட்டு. நான் பார்க்கலடா, நீனே எடுறா. நிறைய எடுத்தேன்னா வச்சிடணும். அவுட்டு அவுட் அவுட்டு தங்க. வழி வா. ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இரு. சீடி எடுத்துட்டு இல்லைங்கப்பா. அவன் எங்க? ஓகே ஹாய் ஹலோ. ஓகே இப்போ அப்படியே உட்காரு உட்காரு. இன்னொரு கேம் இருக்கு, டக்குன்னு உட்காரு. டீம் மாறாம உட்காரு. உட்காரு உட்காரு. டீம் மாறாம உட்காரு, இல்லைன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது. இப்போ எல்லா சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்லையும் யாருக்கு கதை சொல்றோம்? நம்ம சில்ட்ரன்ஸுக்கு. இப்போ உங்க அம்மாக்களுக்கு ஒரு கதை சொல்லுவோமா? அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, ரைட்டா? உங்களை அடிக்கிறாங்க. இந்த பாப்பா இப்பதான் சிரிச்சிருக்கு முதல் தடவையா. இந்த பாப்பாவுக்கு ஒரு கை தட்டுங்க.
சரியா? என்ன சார்? இந்த பையன் இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்தான், எனக்கு என்னன்னே கேட்கவே இல்லை. ஆனா இப்ப தான் போரிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு தெளிவா கேட்டிருக்கடா. கை தட்டுறா அவனுக்கு. சரி, ஒரு தீஃப் இருந்தான். தீஃப்னா யாரு? அவன் என்ன செய்வான்? அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இவன் பாக்கெட்ல இருந்து இப்படி உருவிடுவான். போயிட்டு வாத்தமா, ரைட்டா? அப்படியே வருவான். அடுத்த கேம் இருக்குடா, அடுத்த கேம் இருக்குடா. சரி, இந்த கதை இப்ப விளையாண்டோம்ல ஒரு கேமு, இப்போ ஒரு கேம் விளையாண்டோம்ல, இந்த கேம் நல்லா இருந்துச்சா? முதல்ல நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததா? ஓகே. இந்த கேம் மூலமா என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? ஒண்ணு கவனிச்சு போகணும்னு தெரிஞ்சதா? கவனிச்சு அடுத்து அதை தானடா கவனிச்சு போகணும். அடுத்து போட்டி போடுறது தெரிஞ்சது. ஓகே, வெரி குட். அடுத்து ஒருத்தன் எடுக்க போகும்போது என்ன செஞ்சீங்க? நீங்க எல்லாம் வெளியில இருந்து என்ன சொன்னீங்க? வெரி குட், என்கரேஜ் பண்ணாங்க. இந்த பாப்பாக்கு ஒரு கை தட்டுங்க. டேய், எனக்கு நடுவுல போறதுக்கு இடம் இல்லைன்னா மிதிச்சிருவேன், தள்ளு. சரியா? இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேய் என் கால் பட்டுருந்தான் சொன்னேன், உன்னை மிதிக்க சொல்லல. உன் தம்பி அவன், தம்பினா மிதிப்பியா நீ? சரி மிதிக்கலாம், வீட்டில் போய் வச்சுக்கோ. தள்ளுறா டேய், வலி 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 விடுங்கடா. சரி, இப்படி விளாடுவோமா? அப்படின்னா நீ இங்க கேம் விளாடுவோம்டா, இருடா போடா. இப்போ உங்க அம்மாக்களுக்கு கதை சொல்லணுமா வேண்டாமா? இருடா, இந்த இந்த இப்ப நான் சொல்ல போற கதையை உங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா உங்களை அடிக்கவே மாட்டாங்க. அந்த கதை சொல்லவா வேண்டாமா? இப்ப இந்த கதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கதையை உங்க அம்மா அப்பா கரெக்டா கேட்டாங்கன்னா உங்களை அடிக்கவே மாட்டாங்க. நான் அடிக்கதான் செய்வாங்களா? ஆனா இந்த கதையை கேட்டா உண்மையிலே அடிக்க மாட்டாங்க. இந்த கதையை கேட்டா சரி சொல்லி தொலைங்க, வந்துட்டீங்க, என்ன சொல்றது? என்னடா பண்ணலாம் பாப்பா. சரி, இப்ப கேம் தான் வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே, டவுன் பண்ணுங்க. கதை தான் வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. என்னடா அதுக்கும் எல்லாரும் கை தூக்குறீங்க, இதுக்கும் எல்லாரும் கை தூக்குறீங்க? ரைட், ஓகே. அப்ப கேம்னா நான் சொல்ற மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணா இன்னும் 4 கேம் வச்சிருக்கேன், சொல்லி தருவேன். ஆனா ரூலை ஃபாலோ பண்ணலன்னா இந்த வரப்போற கேமோட நிப்பாட்டிடுவேன். சேவை இல்லாம வந்து சேட்டை எடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் ரூல் பிரேக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் ஒரு 3 கேம் வச்சிருக்கேன், அந்த 3 கேம் உங்களுக்கு காட்டாமலே போயிருவேன் நான். சார் அதே மாதிரி பி டீம் வாங்க சார், ஃபார்ம் பண்ணுங்க சார். அதான்டா ஃபார்ம் பண்றேன். சரிடா நில்றா. கேப்டனா 3வது இறங்க கூடாதா? டோனி எத்தனாவது இறங்குவாப்ல? சரி அப்போ கடைசியில் இறங்கு, கடைசியில் போ. இதான்டா 18. நீ பின்னாடி போன்னு சொன்னேன். நீ எத்தனை தடவை சொன்னாலும் பின்னாடி தான். நீ பின்னாடி இருந்தாலும் இந்த கேம் பின்னாடி தானே ஸ்டார்ட்டே ஆகும் இன்னைக்கு, இல்லைன்னா ஆகாது. ஓ அப்ப நீ இந்த டீம் முன்னாடி போயிட்டு. இங்க பூரா ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. சரி ஓகே, கொஞ்சம் அப்படி பின்னாடி போங்க. பேக் 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 பேக். எதுல வரும்? பேக் 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 பேக். சரி பேக் 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 பேக். டோரா பூஜில வரும். வெரி குட்.
இப்ப நம்ம எங்க போக போறோம்? இப்ப நம்ம எங்க போக போறோம்? கேமுக்கு போக போறோம்டா. சரியா? போலாமா அடுத்து? சரி, ஒருத்தருக்கு ஒன்று மட்டும் கொடுங்க. நீ கொடுத்துட்டு வரியா ஒன்றுக்கு ஒன்று? வரிசையில் நின்னாதான் தருவாங்க. வரிசையில் நிற்காத யாருக்கும் கொடுக்காத, என்கிட்ட வந்து சொல்லு. சொல்லுவாங்கடா. ஏன்டா, என்னடா அவசரம்? இப்பவே இப்போ சாப்பிட்டியா? காலைல சாப்பிட்டியா? அப்போ சாப்பிட்டு வந்து விளையாடுறியா? அப்போ வெயிட் பண்ணு. ரெடியா? ரெண்டா தங்க எல்லாரும் கொடுத்துட்டியாமா? மீதி இருக்கா? உனக்கு ஒன்று எடுத்துக்கோ. வெரி குட். ஓகே, ரெடியா? இப்போ இந்த கேம் என்ன நான் சொல்லிடுறேன். சரியா? நான் இங்கே நிற்பேன். சரியா சார்? இந்த 2 பேரும் இங்கே நின்றுக்கோங்க. மூவ் மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்த விட்டு நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன். இவங்க இங்கேருந்து மூவ் பண்ண வேணாம். நான் சொல்லும்போது மட்டும் மூவ் பண்ணால் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு வரிசையாக மட்டும் அனுப்பிடுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாயில் வச்சுக்கோங்க எல்லாரும். முன்னாடி போச்சிங்கன்னா இடிக்கும். உங்கள் டேன் வரும்போது வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கையில் வச்சுக்கோங்க. ரைட்டா? நான் இதில் ஒரு சீடியை இப்படி மாட்டி விட்டுருவேன். ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரு தங்கம், நீயே எல்லா வேலையும் பார்த்துட்டேன்னு எனக்கு கொஞ்சம் வேலை கூப்பிட்டுருக்காங்கல்ல, 4 வார்த்தை பேசிட்டு போகிறேனே. சரியா? இந்த அப்படி கீழே விட்டா திருப்பி முதல்ல தான் வரணும். நான் அங்கே நிற்பேன். சரியா? நீங்கள் வந்து என்னையை தொட்டுட்டு திருப்பி போய் 2வது இருக்கவங்க கிட்ட கை டச் பண்ணாமல் அந்த சீடியை மாற்றணும். அதில் சரியா? கை டச் பண்ணாமல் சீடி மாற்றணும். மாற்றி சீடியை இது வழியாக மாட்டணும்டா. இப்படியே கொண்டு போய் இப்படி மாற்றணும். உனக்கு புரியுதா? சீடியை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக வரணும். இப்படி. ஆமாம், என்னை வந்து டச் பண்ணணும். கையை வச்சுடா. இங்க பாரு, இது எதுக்குன்னா டிஸ்டன்ஸுக்காக தான். ரைட்டா? ரெடியா? ரெடியா? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த டீம் சீக்கிரம் முடிக்கிறாங்களா, இந்த டீம் சீக்கிரம் முடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். சப்போஸ் சீடி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா டிஸ்குவாலிஃபைலாம் கிடையாது. அங்கேருந்து முதல்ல இருந்து வரணும் அவங்க. அந்த பாசன் மட்டும். ஆமாம், மெதுவாக செய்யுங்க. இது போய் கண்ணில் மூக்கில் இடிச்சிடாம. இடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. இப்படி வச்சுக்கோங்க. சரியா? ரெடியா? ரெடியாடா? ஹாய், ஹலோ. இப்போ நான் ரெடின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுங்க, ஓகேன்னு சொன்னா ரெடின்னு சொல்லுங்க. ரெடி? ஓகே, 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 ரெடி. அப்போ வாங்க. கை வச்சுட்டேன்னா திருப்பி வா. வெரி குட், வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. அப்படிதான் கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. வா வா வா. வாய் பேசக்கூடாது. இதுதான் வாய் பேச யாருமே ஜெயிச்சதா இல்ல. டேய் டேய், அவன் தானே விட்டான். அவனை திருப்பி வர சொல்லு. அந்த சீடியை மாட்டிக்கோ. வா முதல்ல இருந்து. தம்பி, அங்க டீம்ல 3 பேர் போயிட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் இருக்க. நீ தான் முன்னாடி நிக்கிற. வெரி குட்ரா. போ, குனிஞ்சு வா. நீ குனியாத, அவளை குனிய சொல்லு. அப்பதானே போகும் அது. ஏய், முடிச்சவன் நகண்டு நில்லு. முடிச்சவன் நகண்டு நில்லு. நகண்டு நில்லு. கையில வச்சிரு சொல்றேன். போட்டான். திருப்பி போயிட்டு வா.
போ 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 மெதுவா போ. கரெக்டா வாங்க பாப்பா. மெதுவா. நீ கையெடு பாப்பா, அவளே விடுவா, விடு. போ. சரி ஓகே கிளாப். இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம். உட்காருங்க. இப்போ இந்த டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 3 3 6 9 10 11 12 பேர் இருக்கீங்க, ரைட்டா? அது இருக்கட்டும். இப்போ நீ என்ன பண்றீங்கன்னா, அப்பதே மாதிரி நீங்க இங்கிட்டு வா, நீ இங்கிட்டு வா, ஒன்னே தாண்டா, இங்க வாடா, நீங்க வா, இங்கிட்டு வா பாப்பா, நீ போ, நீங்க வா, இருடா, நீ இங்கிட்டுடா, நீங்க வா பாப்பா, இங்க நீங்க வா, நீங்க 2 பேரும் இங்க. ஓகே, இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 3 3 6 பேர் இருக்கீங்க இல்லையா? ஓகே, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு கப்பு கொடுப்பேன். இந்த 6 பேர்ல அதான்டா, இருடா, சரியா? எல்லாரும் கொடுக்கணும். இந்த 6 பேருக்கு மட்டும். எத்தனை பேர் பார்த்துக்கணும்? இரு தங்கம். ஆறு, ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 6 பேர் இங்கிட்டு வாங்க. கப்பு வச்சிருக்கவங்க இங்கிட்டு வாங்க. கப்பு இல்லாதவங்க இங்கிட்டு வாங்க. ஓகே, இருடா, உங்களுக்கு இருக்குடா அடுத்த கேம். இந்த கேமை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க நல்லா விளையாடலாம்ல. பின்னாடி போங்க, பின்னாடி போ, நல்லா பின்னாடி போ, போன வாரம் வேண்டுதல் நினைக்கிறேன்டா உனக்கு. போ. சரி, எல்லாம் வரிசையில் நில்லு. வரிசையில் நில்லு. இப்படி நில்லு. இப்ப என்னைய பார்க்க நில்லு. வரிசையில இப்படி அப்படி நில்லு. பக்கத்துல நில்லு. இங்க வா தங்கம், இங்கிட்டு வாடா. ஓகே, ரெடியா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்க டீம்ல இருந்து எல்லாத்தரும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேரா? ஆளுக்கு 3 தடவை பால் எறிவாங்க. அதுல பிடிக்கணும் நீங்க, கரெக்டா? ஆனா இது ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணுமே. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேபிள் நோட்ட முடியுமா சார்? பிடிங்க, தூக்கிடலாம். இந்த அவங்களுக்கு முன்னாடி மட்டும் வை. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தாண்டி வரக்கூடாது நீங்க. ஓகே, இருடா, நீ பின்னாடி போ. ஏன் பால் எடுத்துக்கோ. சொல்றேன்டா, இருடா, கையில வச்சிடா, நான் சொல்றேன் என்ன செய்யணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, அப்படி வாங்க, இங்கிட்டு வா. கரெக்டா? நீ ரொம்ப பிரில்லியன்ட். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இங்கிட்டு வா. இப்படி நில்லு. இப்படி வா, பக்கத்துல நில்லு. அங்கிட்டு பக்கத்துல போ. இங்கிட்டு பக்கத்துல வா. நீ இங்கிட்டு வா தங்கம். டேய், இங்கிட்டு வாடா. டேய், இப்போ தானே சொல்லுச்சு நில்லு. இங்கிட்டு வா. இப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம விளையாட போற கேம் என்னன்னா, யூனிட்டி கேம். என்ன கேம்?
யூனிட்டினா என்னது? யூனிட்டினா என்னது துளசி? ஒற்றுமையா இருக்கிறது. சரியா? இது நீங்க கரெக்டா சொல்லி சொல்லி விளையாண்டீங்கன்னா ஒற்றுமையா இருக்க முடியும். வேகமா தூக்கி தூக்கி எரிஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? தோக்க முடியாதுலடா, தோத்துருவீங்க. சரியா? இப்ப அவன் அங்கேருந்து போடுறத நீங்க பிடிக்கணுங்க. சரியா? உங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் என்ன ஆகும்? உங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் என்ன ஆகும்? பாலு கேட்ச் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள சண்டை போட்டு வேக வேகமா எரிஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? பாலு கரெக்டா போட பால் அங்க போட முடியாது. கரெக்டா? அப்போ இப்படி விளையாண்டாலும் போட முடியாது. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள கரெக்டா பிளான் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் எரிய போறீங்க, யார் செகண்ட் பண்ண போறீங்க, யார் தேர்ட் பண்ண போறீங்கன்னு போட்டுக்கோங்க. ஆனா என்னன்னா, சரியா, ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்னடா வேலை இருக்கு? சரியா? இதை தாண்டி போக கூடாது. இந்தா போ. ஃபர்ஸ்ட் யார் ஏரிய போறீங்க உங்க டீம்ல? இப்படி சண்டை போட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது. கரெக்டா பிளான் பண்ணி சொல்லுங்க. யாரு? நீ லாஸ்ட். வெரி குட். அவளுக்கு கை தட்டுங்க எல்லாரும் முதல்ல. ஏன் லாஸ்ட் வர்ற? வெரி குட். உண்மையா சொல்லணும்னா இந்த பிள்ளையை பாராட்டி ஒரு புக்கு கொடுக்குறோம். சரியா? ஓகேவா? நல்லா கிளாப் பண்ணுங்க நீங்க எல்லாரும். ஓகே, தேங்க்யூ. நீ ஒழுங்கா இருந்தா தந்திருப்பேன்ல, நீ தான் ஒழுங்கா இல்லையில. இனிமே ஒழுங்கா இருந்தா புக்கு கிடைக்குமா இல்லையா? என்கிட்ட இன்னும் 10 புக்கு இருக்கு. ஒத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது. சரியா? நான் புக்கு தரணும்னா நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நானா தானே கொடுத்தேன் அந்த பிள்ளைக்கு. அதாவது கேமை கரெக்டா விளையாண்டீங்கன்னா தருவேன். இப்ப கூட பாருங்க, 12 பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? இல்ல என்ன என்ன அப்ப என்ன செய்யணும்? இன்னும் 2 பேர் இங்க வரணுமா இல்லையா? ஒருத்தர் போதுமா? சரி, ஓகே, வந்துட்டாங்க. ரைட்டா? பால் தரேன். ரைட். இப்ப விளையாடலாமா? ரெடியா? ரெடியா? இப்போ உங்க டீமுக்குள்ள பேசிக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கேம் பேர் என்னது? இந்த கேம் பேர் என்னது? யூனிட்டி. சொல்லுங்க யாராவது. யூனிட்டி. யூனிட்டி. ஒற்றுமை. 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 ஒருத்தனுக்கு தமிழ் எப்படி வருதுன்னா ஒற்றுமை விளையாட்டு அப்படின்றான். ஒற்றுமை விளையாட்டு. விளையாட்டு. வெரி குட். இப்படிதான் உச்சரிக்கணும் தமிழ்ல. சரியா? ரைட். இப்போ யார் ஃபர்ஸ்ட் எரிய போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. யாருக்கு எரிய போறோம்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள இப்படி வந்தீங்கன்னா விளையாட முடியாது. பின்னாடி போ. நீ பின்னாடி போன்னு சொன்ன. பின்னாடி வாத்தங்க. நீ குட் பாய் தானே? நீ குட் பாய் தானே? யூ ஹேவ் லாட் ஆஃப் நாலேஜ்ல. ஓகே? ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் இப்ப மொத்தமா எரிஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? பிடிக்க முடியாது அவங்களால. அப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். ரைட்டா? இந்த கேம் பேர் என்னது தமிழ்ல? வெரி குட். இப்ப உங்களுக்கும் அதே தான். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? பாலு கப்புல விழுகாது. உனக்கும் தான். சரியா? நீ இங்கிட்டு வா. ஏன்? அப்பதான் உனக்கு பிடிக்க முடியும். இங்கிட்டு வா. சரியா? விளையாடலாமா? என்னடா இது முன்னாடி நாண்டு வந்துட்டே இருக்கு இல்லையா? டேய் ஏமாத்தாங்கடா, எனக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மிடா.
எத்துறானா? எனக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு தான் கிஃப்ட் கிடைக்காம போகும், நமக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேன், 10 புக்கு வச்சிருக்கேன், இன்னும் நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேன். அதை நான் சொல்ல மாட்டேன் என்ன வச்சிருக்கேன்னு. கிஃப்ட் யாரா சொல்லுவாங்களா? கிஃப்ட் யாரா சொல்லுவாங்களாடா என்ன கிஃப்ட்னு? நீ சொல்லுவியா? நாங்க சொல்ல மாட்டோம்ப்பா, எங்க வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியா? போலாமா? ரெடி இரு. இப்போ 1 2 3 சொல்ல போறது நீங்க தான். ரெடியா? நான் ரெடி தான் சொல்லுவேன், நீங்க 1 2 3 சொல்லணும். நீங்க தான் இப்போ இந்த கேமை சரியா விளையாடுறாங்களா இல்லையாங்கிறதுக்கு நீங்க தான். அடுத்து அவங்க வரும்போது வெரி குட். இப்போ விளையாடலாமா? ரெடி? சூப்பர். இரு இரு, கை தட்டு. எத்தனை பாயிண்ட் இவங்க? எத்தனை பாயிண்ட்? போச்சு, அவ்வளவுதான். கொண்டா. எத்தனை பாயிண்ட் இப்ப எடுத்திருக்காங்க? 1. அடுத்து யார் சொல்லிட்டு விளையாடுங்க. உங்களுக்குள்ள பேசிக்கோங்க, என்கிட்ட சொல்ல வேணாம். ரெடி நான் மட்டும் சொல்லலாம். ரெடி சொல்றேன். ரெடியா? ரெடி. எல்லாரும் பிடிக்கலாம். போச்சு. அடுத்து ஏய், உனக்கு புக்கு கிடையவே கிடையாது, உனக்கு கிஃப்டே வராது. நீ நகன்று. வந்து பிடிடா. ஏன்டா பயப்படுற? பால் தானே, நல்லா பிடி. ஏன்னா இன்னும் 2 பால் தான் இருக்கு, அதோட முடிச்சிருவேன். கரெக்டா பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அச்சோ அச்சோ, அதெல்லாம் கிடையாது, உள்ள போனாதான் உண்டு. போச்சு போ, அவ்வளவுதான். ஏய், இப்போ இந்த விளையாண்ட டீம்லாம் இங்கிட்டு வா. உங்களுக்கு ஒரு தனி கிஃப்ட் இருக்கு. விளையாண்டவங்க மட்டும் இங்க வா, விளையாடாதவங்களுக்கு தனி கிஃப்ட் இருக்கு. இரு வரேன். ஓகேவா? இப்போ நீங்க எல்லாம் அப்படியே இங்கிட்டு வா. இங்கிட்டு இப்படி வா. இப்படி வா தான் நான் சொல்றேன். சுத்தி வாங்க. ஏய், நீங்க 6 பேர் 12 பேர் நில்லுங்க. கை தட்டுங்க எல்லாரும். இப்போ இவங்களுக்கு ஏன் கிஃப்ட் கொடுத்தோம் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கேம ஒழுங்கா அவங்களே எடுத்து வச்சாங்க. அந்த ஒழுக்கமா இருக்கிறதுக்காக இன்னொரு தடவை கை தட்டுங்க பாப்பாக்கு. வெரி குட். போ, நம்மட கொடுத்து. ஏய், பின்னாடி தள்ளி போங்க, அவங்க எப்படி விளையாடுவாங்க? பின்னாடி போங்க. உனக்கு கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப அமைதியா பின்னாடி போ. நான் அப்படி ஒவ்வொருத்தருக்காக கிஃப்ட் கொடுக்கணும்னா நல்ல பிள்ளைங்களா கரெக்டா விளையாண்டீங்கன்னா எல்லாருமே விளையாடவும் செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். கிஃப்ட் எல்லாரும் கேட்கலாம் கொடுக்க முடியாது, நானா தருவேன். ரெடியா? ஏங்க பால் கொடுத்து. இங்க பாலே காணோம். இங்க இருக்கா? இந்தா பாப்பா. 3 வச்சு. ரெண்டு கையில பிடிச்சுக்கோ, எடுத்துக்கோ. ஏய், நீங்களாம் என்ன நிறைய பேர் இருக்கீங்க? ஒரு ஆள் அங்கிட்டு போங்க. அப்பனா யாரு போறா? பாப்பா பாத்து. நீ கேட்ச் தான் பிடிக்கணும், பால் எங்க கொடுத்துட்டு போகணும். அப்போ அந்த பாப்பாட்ட கொடுத்துட்டு போ. என்ன தாங்க, அங்க வா. நான் மிதிக்கலாம். இந்தாமா. ரெடியா? நான் தரேன்டா, தரேன். உனக்கு ஒரு கப்பு கொடுங்க. கப்பு வேணா அங்க இருக்கு, எடுத்துக்க. இடம் இல்லைன்னா சைடில் வந்து பிடிங்க. இந்த இடத்த தாண்டி தான் வரக்கூடாது. இந்த இடத்த தாண்டி வந்து இங்க பாருங்க. இப்ப யாரு ஜட்ஜஸ்?
அப்ப ஜட்ஜஸே முன்னாடி வரலாமா? அப்படி அசிங்கமா இல்ல? பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. ஜட்ஜஸே ரூல்ஸை மீறலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை சார், எனக்கு இன்னும் நிறைய இருக்கு, என்ன பண்றேன். ஒன்று மட்டும் ஒரு நாடகம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு வச்சுருமா? அதான் நாடகம் மாதிரி ஒன்று இருக்கு. ரெடியா? எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் டீம் ஜெயிக்கணும்னா கரெக்டாக பிளான் பண்ணி அப்படியா? ஓகே சார், உங்கள் டைம் கரெக்டாக சார், 2 மணி நேரம் போயிடுச்சா? எவ்வளோ நேரம் சார்? அப்படியா சார்? சரி சரி தங்க, ரெடியா? ரெடி. ஏய் நல்லா எரிடா உங்களுக்கு. வெரி குட். ஏய் தள்ளு. நீ வா. நான் நில்லு 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 சொன்னதுக்கு அப்புறம். ரெடியா? ரெடி. நீ அவசரப்படாம சொல்லி ஏறி, யாருக்கு எறிகிறேன்னு சொல்லி ஏறி. நல்லா ஏறி, நல்லா ஏல. அந்த கயிறு எடு, கயிறு எடுங்க, கயிறு எடுவன, கயிறு எடு, கட்டி போடுவன, கட்டி போடுவன. ஏய் சண்டை போட்டீங்கன்னா பிடிக்க முடியாது. வெரி குட்ரா, சூப்பர் சூப்பர் பாப்பா, போட்டுக்கோ. வெரி குட், அங்க போய் உட்காருங்க. அடுத்து 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 இரு, நான் சொன்ன அப்புறம் போடு. ரெடியா? ரெடி. டேய் டேய் டேய், நீ விருடா, வருவாங்கடா. ஓ அடுத்து. ஏய் நீங்க ஏக்கு முன்னாடி வரீங்க? பின்னாடி போ, பின்னாடி போடா. அடுத்து வாங்க, சென்டர் வந்துக்கோ பாப்பா. ரெடியா? முன்னாடி, பின்னாடி போ, பின்னாடி போ. சின்ன பசங்க இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, அங்கே நில்லு, அதை தாண்டி வரக்கூடாது. ரெடியா? போச்சு. இரு இரு, வெயிட் பண்ணு, வெயிட். எல்லாம் அசம்பிள் ஆகிக்கோ. ரெண்டாவது போடுவேன். ஐயோ 2 போச்சு. அடுத்து போச்சு, 3 போச்சு. வெரி குட் பாப்பா. வா வா வா, இரு சொல்லிட்டு வந்து. ரெடியா? நீங்க தள்ளி வாடா. ரெடி. வாவ். இரு இரு பாப்பா, நீ பிடிச்சிட்டே இல்ல, இங்கிட்டு வா. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? இங்கிட்டு வா. பிடிச்சவங்க நகலுங்க, பிடிக்காதவங்க இங்கிட்டு வாடா. டேய் போடுங்க. ரெடி. போச்சு. அடுத்து. வெரி குட்ரா, சூப்பரா. வெரி குட்ரா, வெரி குட்ரா, வெரி குட்ரா. அடுத்து. ஏய் நீ எத்தனை தடவை வருவ? நீ எந்த கேம்ல அந்த டீம்ல இருந்தே இல்ல? இங்கிட்டு வா. அது என்ன? போங்க, கப்பப்புறம் வாங்கிருங்க சேர்த்து பிடிச்சவங்கிட்ட. நீங்க 3 பேர் முன்னாடி வா, இங்கிட்டு வா, முன்னாடி வா. எங்களுக்கு சிசிடிவி இருக்கு, பார்த்து உடனே கண்டுபிடிச்சிருவோம். நீ பிடிச்சிட்டு அந்த டீம்ல இருந்த போயிரு. இங்க வா, நீ இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. தாண்டி வரக்கூடாது. நீ பெரிய பையன், உன்னை நம்பி உள்ள விட்டுருக்கேன். இவங்க சின்ன பசங்க தான் நிற்கணும், சரியா? ரைட், வெரி குட்ரா. ரெடியா பாப்பா? நீ ரெடியா? பாப்பா உன் பேர் என்ன? கவி பாரதி. கை தட்டுங்க. வெரி குட். கொஞ்சம் சரி லைட்டா. சரி ஓகே. சரி இப்ப ரெடி. போச்சு. முன்னாடி உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அவங்க சின்ன பசங்க, அவங்க. நீ பிடிடா. தாண்டி வந்தேன்னா நீ பிடிச்சாலும் கிடையாது, வேஸ்டா போயிரும் பால், சான்சஸ் கிடைக்காது. தள்ளி வா, பின்னாடி தள்ளி வா. போடு பாப்பா.
அச்சோச்சோ, இன்னொருத்தர கரெக்டா போடு. வெரி குட், கை தட்டுங்க அந்த பாப்பாக்கு. நீ போடல இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து வா. இரு பாப்பா, அங்கே நிக்கணும். ரெடியா? ரெடி. அவன் முன்னாடி போய் பிடிச்சா கிடையாது அந்த பாயிண்ட், அவங்களுக்கு தான் பால் வேஸ்டா போகுது. ரெடி. வெரி குட்ரா, சூப்பரா. ஈக்குவல் பாயிண்டா? நீங்களும் 4 பாயிண்ட், அவங்களும் 4 பாயிண்ட். இப்ப நான் என்ன சொன்னேன்? 4 பாயிண்ட் எடுத்தாங்க, எனக்கு தெரியும். இப்ப தெரியுதா யூனிட்டினா என்னன்னு தெரியுதா? இப்ப என்ன தெரிஞ்சது நமக்கு? ஹாய். இப்ப ஒற்றுமையா இருந்தாலும் கரெக்டா இருந்துச்சா பாயிண்ட்? இருக்கு, தரேன் தரேன், வெயிட் பண்ணு. உட்கார சொல்றேன் முதல்ல, இருங்க முதல்ல. நீங்க அமைதியா இருந்தாலும் சொல்ல முடியும். நான் என்னைய பேச விட்டாதான் நான் என்ன சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? போன முதல் 2 கேம் ஏன் நீங்க சரியா ஜெயிக்க முடியல? கவனிக்காதனால. 1 பாயிண்ட். வெரி குட், கை தட்டுங்க. வேற டீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால. வெரி குட், கை தட்டுங்க. சண்டை போட்டுட்டே இருந்தனால கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. புரியுதா? ஒற்றுமையா இருந்தீங்கன்னா இப்ப என்ன ஆச்சு? கரெக்டா பாயிண்ட் கிடைச்சதா? பாயிண்ட் கிடைச்சதா? அப்ப என்ன அர்த்தம்? இப்படிதான் கத்தக்கூடாது, புரியுதா? ஓகேவா? கவனம் இருக்கணும். ஓகே, வெரி குட். இப்போ இருக்கிறதுல அந்த அலாஸ்கா பத்தி பேசின பையன் மட்டும் வா. கை தட்டுங்க அவனுக்கு. நீ எதுவுமே பேசலையே, இடைஞ்சல் தானே பண்ணிட்டு இருந்த. நீ என்ன பண்ணன்னு சொல்லுங்க. வா, நீ மட்டும் முன்னாடி வா. இல்லடா, நீங்க வா, நான் கூப்பிடுமோ போல வாடா. இருங்கடா, இருங்க. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு செய்யறோம்னா ஏன் செய்யறோம்? அவன் முதல்ல ஒழுங்கா இருந்தவங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா? அவங்களே வந்து முன்னாடி நின்று அவங்க வேலையை செஞ்சவங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா? இவனோட நாலேஜை கொடுத்துருக்கோம். அலாஸ்கா பத்தி அவ்வளவு பேசினா, அலாஸ்கானா இங்க யாருக்கு பேர் கூட தெரியல. தெரிஞ்சுதா இருக்காது? தெரியல. அப்ப இவன் கிஃப்ட்டுக்கு தகுதியான ஆள் தானா? அப்ப கை தட்டுங்க அவனுக்கு. நீ கை தட்டலைன்னா நீ அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாப்பா வந்து என்ன செஞ்சிச்சு? எல்லாத்தையும் எடுத்து அதுவே சொல்லாமலே செஞ்சிச்சா? ரைட்டா? சரி, ஒரு 5 நிமிஷம் மட்டும், ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும். சரி, ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் இப்போ போட போறோம். ரைட்டா? நான் சொல்றது இப்போ கரெக்டா கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு, கரெக்டா இதுல செய்யறவங்களுக்கு. அதே மாதிரி டீமை பிரிஞ்சு டக்குன்னு எந்திரிங்க பார்ப்போம். வரிசையில் என்கிட்ட வர வேணாம், அங்கேயே நில்லுங்க, பின்னாடி போங்க. என்கிட்ட வர வேணான்னு சொன்னேன். தமிழ் தெரியுமா? அப்படியா? அப்ப அவனுக்கு நம்ம வந்து ஹிந்தி கிளாஸ் தனியா எடுத்துக்குவோம். ரைட்டா? வருஷம் ஃபார்ம் பண்ணுங்க டக்குன்னு. இங்க பாரு, ஒருத்தருக்கு கை 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 கேப் போட்டு. தெரியுமா தங்கம்? நில்லு தங்கம், இங்க வா. வரிசையில ஃபார்ம் பண்ணு, இப்படி வரிசை ஃபார்ம் பண்ணு. டக்குன்னு வா 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 வா. அப்படி ஏதாவது டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்க போ. டேய், வரிசை ஃபார்ம் பண்ணா வரிசை ஃபார்ம் பண்ணு டக்குன்னு. இப்படி இருந்துட்டு போற கிஃப்ட் வேற கேக்குற. வரிசை ஃபார்ம் பண்ணு. ரைட். பின்னாடி போ. போயிட்டியா? போயிட்டீங்களா? நின்னுட்டீங்களா? கேப் விட்டீங்களா? நல்லா கேப் விட்டு நில்லுங்க. கேப் விட முடியலையா? வர கேப் விட முடியல. அந்த 5 பேர் அப்படி முன்னாடி வாங்கிட்டு வா. சட்டுன்னு வாங்க, நேரம் ஆகுது. நீ பின்னாடி போ. பின்னாடி போ தங்கம். அப்படி வரிசையில் நில்லு. இங்க பாரு, கை வையில அந்த கேப் இருக்கணும், அப்பதான் டான்ஸ் ஆட முடியும். பின்னாடி போ, கை வை தங்கம் மேல. ரெடியா? இடத்துல இருந்தா அந்த 5 பேர் இப்படி வா. அந்த 5 பேர் இப்படி வா. வா அப்படி அப்படின்னு வா.
ரெடியா? ரெடியா எல்லாத்துக்கும்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கேம் விளையாட போறோம். கடைசி கேம். ஓகே? மாஸ்க்? ஆமாடா. அது செய்யணுமா இல்லை? நீங்க டைம் கொடுக்க மாட்டேன்றீங்களே. அது செய்யுங்க முதல்ல. அதுதான் கொஞ்சம் பாருங்க சார். அதுக்குள்ள பேசி. ஆமா ஆன்ல தான் இருக்கு. கீழே வருதான்னு பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அப்போ வந்துச்சு, இப்போ காணோம். ரெடியா? இப்போ உங்க வீட்டில் யாரெல்லாம் வேலை செய்வீங்க? உங்க அம்மாட்ட கேட்டாதான் தெரியும் அது. ஓகே, உங்க அம்மாட்ட கேட்டா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு டான்ஸ் பண்ண போறோம். நான் சொல்றதை இங்கேருந்து பார்த்தா மட்டும் போதும், அது அப்படியே செஞ்சா போதும். சரியா? நீ முன்னாடி விளையாடாட்டா, நீ பின்னாடி போ. உனக்கு தெரியாது, கண்ணு தெரியாது. நீ பின்னாடி வாத்தா. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு 5 நிமிஷம் தான், கரெக்டா முடிச்சிட்டா உங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா துணி துவைக்க போறோம். துணி துவைக்க போறோம்டா. துணினா என்னன்னு தெரியுமா தெரியாதா? நீ போட்டிருக்க பேர் என்னது? அதுதான் நான் சொல்றேன். வா தங்க, வா நில்லு தங்க. ரெடியா? ஃபர்ஸ்ட் துணி துவைக்கணும்னா யாருக்கா துணி துவைச்சிருக்கீங்களா வீட்டில்? என்னடா எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் கை காட்டுறீங்க? உங்களெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து ஒரே வேலையும் செய்யற மாதிரியே தெரியலையடா. ஹலோ ஹலோ ஹாய். ஓகே, ரெடி ரெடி ரெடி. இப்போ பார்க்கலாமா? இப்போ துணி துவைக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அழுக்கு துணி எடுத்து கையில துவைக்கிறது, வாஷிங் மிஷின்ல துவைக்கிறது இல்ல. முதல்ல துணியை எடுத்து டப்புக்குள்ள என்ன பண்ண போறோம்? போடலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் போட போறங்க பாரு. இருடா. இதே மாதிரி வீட்டில் போய் நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு துணி துவைச்சு அவங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வீடு வந்து சேரும். ஓகேவா? இப்போ ரியலா துவைக்கணும். சரியா? ரியலா துவைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப தெரியுதா? உங்க அம்மா அப்பா செய்யறதுலாம் ஒரு ஆர்ட், ஒரு கலை. புரியுதா? வெறுமனா துணி துவைக்கிறதோ பாத்திரம் விளக்குறதோ என்னது? வெறும் வேலை கிடையாது. அது என்னது? அதுக்கு பேரு ஆர்ட், கலை. சொல்லுங்க சத்தமா. கலை. ஓகேவா? அடுத்த தடவை பார்க்கும்போது பாத்திரம் விளக்குற டான்ஸ் சொல்லி தரேன். சரியா? அது சொல்லி தரேன் அடுத்த தடவை. ஓகேவா? நல்லா இருந்துச்சா இது வரைக்கும் விளையாண்டதுலாம்? என் பேர் என்ன? சத்தமா. நான் பண்ண பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி சார். இந்த நிகழ்வு நடத்துவதற்கு வாய்ப்பு அளித்த முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்த ராம்பகுமார் சார் அவர்களுக்கும், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு முடிந்தவுடனே விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ கொஞ்சம் இருக்குது, அதை வேணுங்க விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். இதே மாதிரி நிகழ்வு அடுத்த வாரம் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.